இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதை காலம் சொல்லட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. விரைவில் இந்தியா முழுவதும் விடியல் பிறக்கும் என சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் திட்டவட்டம். தமிழினத்தை அழித்து அடையாளமற்றவர்கள் ஆக்க நினைக்கிறது பாஜக என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில சுயாட்சி இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்கும் என உறுதி. இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் பதிக்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டும் படை தயார் எனவும் அறிவிப்பு. ராமேஸ்வரம் அருகே அரிச்சல் முனை கடற்கரையில் மலர்களை தூவி பிரதமர் மோடி மரியாதை. தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் வழிபட்ட பிறகு டெல்லி திரும்பினார். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகள் தயார். நடிகர், நடிகைகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் ஒரு நாள் முன்னதாகவே வருகை. நாளை திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த தடை விதிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய் செய்தியை பரப்புவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கண்டனம். அசாமில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தில் பாஜகவினர் திரண்டு வந்து ரகளை. காவிக்கொடி கம்புகளுடன் திரண்டு முழக்கமிட்டவர்களிடமும் அன்பை வெளிப்படுத்திய ராகுல் காந்தி. அசாமில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வாகனத்தின் மீது தாக்குதல். இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் போது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக நாளை அறிவித்திருந்த விடுமுறையை வாபஸ் பெற்றது டெல்லி எய்ம்ஸ். கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் முடிவு. இறுதி வாக்காளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பட்டியலை வெளியிடுகின்றனர். தீராத குடல் பிரச்சினைக்கு தீர்வாகும் பழைய சோறு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் ஆய்வு முடிவில் தகவல். சென்னையில் நடிகை ஷகிலா மற்றும் அவரது வழக்கறிஞரை தாக்கிய விவகாரம். ஷகிலா தாக்கியதாலேயே திருப்பி அடித்ததாக வளர்ப்பு மகள் ஸ்ரீதல் மற்றும் ஜமீலா பேட்டி. கேலோ இந்தியா போட்டியில் மேலும் ஒரு தங்கப் பதக்கத்தை வென்றது தமிழ்நாடு அணி. 18 வயதுக்குட்பட்ட ட்ரெடிஷனல் யோகா பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை நவியா வெற்றி. மழை பாதிப்பால் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பாதிப்பு எதிரொலி. 1 டன் உப்பு 4500 ரூபாயாக விலை அதிகரிப்பு. நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்துக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. மோப்ப நாய்கள் உதவியோடு பயணிகளின் உடைமைகள் சோதனை. கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளை கவரும் மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம்.
பார்வையில் பனிக்கடலில் மிதப்பது போல ரம்மியமாக காட்சி. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு 1169 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அயோத்தியில் குவியும் பிரபலங்கள். அயோத்தி அனுமர் கோயிலில் தரையை சுத்தம் செய்த நடிகை கங்கனா ரணாவத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.